நான் சொல்றேன், இஸ்லாமிய தமிழர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இன்னைக்கு திமுக உங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக மதவாத அரசியலை முன்னெடுக்குது. இது இவ்வளவுதான் விஷயம். இவங்க எடுக்கிற மதவாதம் போல திமுக எடுக்கிறது ஒரு மதவாதம் தான். விளக்கேற்றணும் அப்படின்னா ஒரு தீப தூண் இருக்குது, அதுல போய் விளக்கேத்துறீங்க. இந்த விளக்கேற்றறதுனால இஸ்லாமுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா, இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இல்ல, அங்க யாரும் எந்த இஸ்லாமியரும் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு அந்த பகுதி மக்களே சொல்றாங்க. அப்ப இதுல என்ன, எதுக்கு திமுக வரிஞ்சு கட்டிட்டு இந்த வேலையை பார்க்குது? இதை பண்றது மூலமா இஸ்லாமிய வெறுப்பு தமிழ்நாடு முழுக்க வரும். முருகன் கோயில விளக்கேற்ற விட மாட்டேங்கிறாங்களா முஸ்லிம்ஸ், இதுதான் வரும். அதுவரையும் தமிழராக பார்வையில் இருந்த இவங்களை முஸ்லீமாக பார்க்க வைக்க வேண்டிய வேலையை திமுக செய்யுது. இது என்ன ஆகும்னா மதவாத சக்திக்கு வளர்ச்சி. இது ஏங்க திமுக செய்ய போகுது? அவங்க தான் எதிர்க்கிறாங்கன்னா இங்கதான் புரிஞ்சுக்கணும். சிறுபான்மை வாக்கு முழுக்க முழுக்க தங்களுக்கு வந்தா தான் எலெக்ஷன்ல திமுகவால ஸ்ட்ராங்கா நிக்க முடியும். சிறுபான்மை வாக்கு முழுக்க முழுக்க தங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த பக்கம் பிஜேபி இருந்தா தான் அது சாத்தியம். பிஜேபி வளர வளர சிறுபான்மை மக்களுக்கு அச்சம் என்பது ஏற்படும். அந்த அச்சம் என்பது திமுக வாக்கா மாறும். அப்ப நீ த்ரெட்டன் பண்ணு, முஸ்லிம்ஸை த்ரெட்டன் பண்ணு. இதுதான் இவங்க பண்றது.